நான் ஹிந்தில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இதை வச்சுதானே என் பொழப்பை நடக்குது. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கட்டிங் கிடைக்குமா? பைசா கம்மியா இருக்குண்ணா, கட்டிங் கிடைக்குமா? என்னதுண்ணா? வாய்ப்பு இல்லைங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் தானே இருக்கு, ஒரு நிமிஷம் வராது எனக்கு இதெல்லாம், போத கூட வராது. பட்டுமா? நான் வாங்கி கொடுங்க, நானும் வரேன். நான் ஒரு கட்டிங் தானே கேக்குறேன். சும்மா கிடைக்குமா? காசு கொடுக்கணும்ல, பைசா இல்லை, வாங்கி கொடுத்து போங்க. அதான் எப்படி பேசுறீங்க? கட்டிங் போட்டு 3 பேர் ஷார்ட் பண்ணிப்போம். பார் போச்சு, நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்த கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். தம்பி இல்லை, பெரிய சரக்கு கொடுக்கும் இல்லடா. இல்ல வேணாம் தல, சாப்பிடு தல. ஏன் நான் வேணான்னு விலகி போனதுக்கு சரக்குல அடிக்க மாட்டியா? வா, நான் வாங்கி தரவா? வா. கையெல்லாம் வந்துருது. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. ப்ரோ நானே ஜாயின் பண்ணிடுறேன் ப்ரோ. அப்படியே ஜாயின் ஆகிறீங்களா? வருஷங்களா? இது 10 ரூபாங்களா? இது 10 ரூபா ப்ரோ. 10 ரூபா நிறையாச்சு. சின்னதா இதுல போட்டு அந்த எடுத்துக்குவோம். 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் லென்த். 5 ரூபா தானே? ஒயின் ஷாப்னா 10 ரூபாவா? இதே என்ன புது கதையா இருக்கு? ஒயின் ஷாப்ல எல்லாம் வேலையா தெரியுங்களா? நான் ஒரு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நான் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நீதான் 10 ரூபா சொல்றீங்க, யார் வாங்குவா? என்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு. வா இரு ப்ரோ, எனக்கு வேணுமே. வாங்க கடை எல்லாம் வச்சிருக்கீங்க, வாங்க. 10 ரூபா 10 ரூபா சரி, 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா நான் கொடுக்குறேன் ப்ரோ. 10 ரூபா நான் பிரச்சனை ஒரு கட்டிங் கிடைக்குமா?
காசு அப்ப எதுக்கு ஒயின் ஷாப் கட்டிங் கிடைக்குமா? இல்ல ஒரு கட்டிங் கிடைக்குமா? சரி இதுதானா இருக்கு. காசு 4 மணி காசு இங்கே வெயிட் பண்ணுமா? சார் வந்தாதான் சார் இன்ஜினியர் முடிவாங்க. சூப்பர் பையன் தான். நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன். அதான் சொல்லுங்க. கட்டிங் கிடைக்குமா? புரியல. அப்ப புல்லாங்க கிடைக்கா? புல் கிடைக்குமா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் நாடு போற வேலைக்கு ஆஃப் பண்ணிடுறீங்களா? அதான் அப்படி போறோம் நீங்க போறீங்க. கட்டுமா? கூட நான் தள்ளுறேன். சரக்கடி பண்ணீங்களா? பெயிண்ட் கடையா? எனக்கு ஒயின் ஷாப் மட்டும் தான் தெரியும், பெயிண்ட் எல்லாம் தெரியாது. பாதி நினைக்கிறேன் 100 ரூபாய் வச்சுக்கிறேன். 100 ரூபாய்லாம் வரும். பாதி பாஞ்சுனா பாதி பாதி பாதியா தருவாங்களா? கேட்டா இப்படி நான் கேட்டு பாக்குறேன். நானே கேட்கறேன். நானும் எனக்கு தெரியுங்களா? பாதி இல்லையா? பாதியில வாங்கி ரேட்டுக்கே பத்தாது. தங்க வச்சுக்கலாம். போயா 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 வேலையத்தான் பார்த்துக்கிட்டு போயா போயா. நான் யாருமே கொடுக்க மாட்டேறாங்கண்ணா. கட்டிங் தானே பார்த்து போடுங்க. இந்த பேரு கை எடுத்து கை ஒத்துருந்தா நல்லதுன்றீங்க. பார்த்து பண்ணுங்கண்ணா, டைம் ஆகுது. கட்டிங் இல்லாம எங்க போக மாட்டேன்னா காசு கூட இல்லை. எட்ட காலி காசு இல்லையா? அவங்ககிட்ட கேட்டேன். ஹெல்மெட் கட்டி வெயிட்டா இல்லையா? நான் போற டாப் பண்ணிடுறீங்களா? போவே இல்லையா? சரி இப்படியே கொண்டா உட்காந்து விட்டுமா? ஹேண்ட் போட்டு அப்ப உக்காண்டிவா போங்க. முருகநாத தள்ளி போகாத என் கூடயே இருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏங்கினேன். நானா ஓட்டுமா? உங்ககிட்ட கத்தி நான் ஹிந்தில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இதை வச்சுதானே என் பொழப்பை நடக்குது.